அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் உண்மையிலே இன்னைக்கு உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகா சுத்துது பாருங்களேன். இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாதா? இவங்க ஆணவம், இவங்களுடைய அதிகாரம், இவங்களுடைய அராஜகம் இதெல்லாம் அடக்கவே முடியாதா? இப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 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 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி நம்மளாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம். 5 வருஷம் ஆடின ஆட்டத்துக்கு அப்படியே அந்த காலச்சக்கரம் ஒரு சுத்தி திமுகவை இன்னைக்கு எந்த இடத்துல நிக்க வச்சிருக்குது பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போ, எத்தனை வருஷம் மினிஸ்டரா இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய என்னவா இருந்துட்டு போ, எத்தனை கோடி எத்தனை 1000 கோடி வேணா வச்சுட்டு போ, எந்திரிச்சு நின்னா உட்காரு அப்படிங்கிற மாதிரி நேத்து வந்து சின்ன பசங்க டீல் பண்றாங்க இல்லையா? கேமரா அந்த பக்கம் காட்டாதீங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, கிளம்பி போறதே வெளியே கிளம்பி போயினேரு அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல அது. இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்ப தாவேக்கா இருக்குல்ல, தாவேக்கா இப்போ ஒன்று காட்டுறாங்கல்ல, ஒரு ஆட்டிடியூடு, ஒரு பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே மறுபடியும் இந்த காலசக்கரம் அப்படியே சுத்துங்க. அப்படியே சுத்தி நம்மளாம் இருக்கும்போதே, நம்மளாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அது வேகமாக சுத்தி முடிஞ்சிடும். அப்போ இன்னொரு 100 பேர் 150 பேர் வந்து உட்காருவாங்க. யாரா வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு கேங்கு வந்து உட்காரும். அன்னைக்கு இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னைக்கு அதுப்பு காட்டுற பீஸுங்களா இருக்குது இல்ல, சிடிஆர் அவங்க இவங்கன்ட்டு, அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து உட்கார், போறத கிளம்பு, ஆச்சு உட்கார் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றதுக்கு இன்னொரு குரூப் வரும். ஏன் நம்ம முதலமைச்சருக்கு அப்படி ஒரு நிலைமை 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் வரும். நான் நம்ம சிஎம் அவர்கள் மேல இருக்கிற வன்மத்திலாம் சொல்லல, கருணாநிதியிலிருந்து ஜெயலலிதாவிலிருந்து எல்லாருக்கும் நடந்ததுதான் அது. இது யாராலும் தப்பிக்க முடியாது, இதுல இருந்து தவிர்க்கவும் முடியாது. அதனால இப்ப தாவேக்கா ஆணவத்தில் ஆடும் நேரம் எப்படி கடந்த 5 வருஷம் திமுக ஆணவத்தில் ஆடும் நேரமா இருந்துச்சோ, அந்த மாதிரி இப்ப தாவேக்கா ஆணவத்தில் ஆடும் நேரம். தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ், இவங்க எல்லாருமே ஆணவத்தில் ஆடும் நேரம். எப்படி இதுக்கு முன்னாடி 5 வருஷம் திமுகவுடைய உடன்பிறப்புகள், ஆன்லைன் உடன்பிறப்புகள் ஆடிட்டு இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சாங்களோ, அந்த மாதிரி தாவேக்காவுடைய வல்கர் வாரியர்ஸ் இப்ப ஆடிட்டு இருக்கிறாங்கல்ல. அடுத்து அரசுக்கு பயந்து அவங்க எல்லாம் போய் பொந்துக்குள்ள ஒளிர, பொந்துக்குள்ள போயிட்டு பதுங்கிக்கிற அந்த ஒரு காலமும் வரும். இதுதான் டெமோக்ரஸியோட பியூட்டி. நம்மள மாதிரி பப்ளிக் உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்போம் காமா கம்போஸ்டா. ரைட். இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுக்குள்ள வரலாம். உண்மையிலேயே ஒரு காலத்துலனா என்ன, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எப்படா சட்டமன்ற லைவ் வரும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. உண்மையிலே நீர்வளத்துறை பத்தி, நம்ம அணைகள் பத்தி, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி ஒரு இஷ்யூ பேஸ்டா, ஒரு டிபார்ட்மெண்ட் பேஸ்டா ஒருத்தர் எந்திரிச்சு பேசும்போது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லது யார் பேசினாலுமே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இப்ப எனக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே, இதனுடைய வரலாறு நம்ம இன்னும் முழுசா புரிஞ்சிக்காம இருக்குமே. இப்போ ஒரு நெல்லுடைய விலை, வாட் எவர், கரும்புடைய விலை, அது இதுன்னு சொல்லி வரும்போது ஐயோ இதோடைய கடைசி 10 வருஷம் வரலாறு நமக்கு தெரியலையே, உடனே ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி யாருக்காச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட, அண்ணா இது எப்படி நான் கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா, அப்படி ஒரு ஆர்வமா இருக்குங்க, அப்படி ஒரு ஆசையா இருக்கும். பட் டே பை டே சட்டமன்றம் அப்படின்ட்டு வரும்போது, சட்டமன்ற லைவ் இன்னைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ஐயோ இந்த கருமை ஏன்டா வருது, இது முடிஞ்சு தொலைஞ்சா நல்லா இருக்குமே, இது ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்குது. இது சட்டமன்றமா இல்ல ஒரு பப்ளிக் டாய்லெட்டா அப்படின்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? பப்ளிக் டாய்லெட்ல தான் பாத்தீங்கன்னா, குறிப்பா ஆண்களுக்கு தெரியும் நான் சொல்றது, பப்ளிக் டாய்லெட் போய் உட்காந்தா அந்த கதவுல, அந்த செவுத்துல எல்லாம் மனசுல இருக்கிற கண்ட கருமத்தையும் எழுதி வச்சுட்டு கிறுக்கி வச்சுட்டு எவனோ ஒருத்தன் போயிடுவான். நீங்க எதுக்காக போனீங்களோ அதுக்காக போயிருப்பீங்க, ஆனா அந்த கருமம் எல்லாம் உங்க கண்ணில் படும். அந்த மாதிரி இன்னைக்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதெல்லாம் கிறுக்கி வச்சுட்டு போறதுக்கான ஒரு இடமாவும் மாறிட்டு, அதை லைவ் போட்டு காட்டிக்கிட்டு, இந்த சட்டமன்றம் லைவ்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப அழகான விஷயம் அப்படின்லாம் நம்ம முதல்ல நினைச்சிட்டு இருந்தோம். மக்கள்லாம் அரசியல்படுத்தப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் லேட்டரா நமக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படிலாம் இல்லை, இது ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி, இது ஒரு சீரியல் மாதிரி, ஹீரோ வில்லன் கான்செப்ட்ல இவனை எப்படி அடிச்சான், அவனை எப்படி அடிச்சான், இதை வந்து விவாதிச்சுக்கிட்டு திமுக வில்லன், டிவிகே ஹீரோ, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறது. இதுல தாவேக்கால எம்எல்ஏக்களா வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. நானும் ஒரு 4-5 நாளா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2 விஷயம் பண்றாங்க. அவங்களுக்கு தேவை 2 அட்டென்ஷன். இதை கரெக்டா தமிழ்நாடு மேல நீங்க பாசம், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனா இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். 2 விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. 1, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அட்டென்ஷனை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணணும். அவருடைய அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். பாட்டு பாடலாமா, அதாவது பார்த்தீங்கன்னா புத்தன், இயேசு, காந்தி, தளபதி எல்லாரும் பிறந்தது பூமியில் எதற்காக, அந்த மாதிரி பாட்டு பாடுறதாகட்டும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், அவருடைய கவனத்தை அட்ராக்ட் பண்ணி அவர் மனசுல இடம் பிடிக்கணும். 1. இன்னொன்று லைவ் போகுது,
நம்ம பேசுகிற இந்த 1 நிமிஷத்துலேருந்து இல்லை இந்த ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு 30-40 செகண்டை கட் பண்ணி ரீல்ஸ் போடுவாங்க. அப்போது இப்போ நம்ம பேசுறது சம்மந்தம் இருக்கோ இல்லையோ எதையாச்சும் ஒன்று நம்ம நாளைக்கு வந்து வைரல் ஆகிற மாதிரி கேமரா கான்சியஸ் வந்துடுது, பப்ளிக் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற கான்சியஸ் வந்துடுது. எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வியில் அந்த கேள்விக்கேற்ற பதில் நம்ம சொல்கிறோமா சொல்லலையா அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஒரு பஞ்ச் மாதிரி பேசிட்டு நம்ம வந்து ரீல்ஸ், மக்களுடைய அட்டென்ஷன், இந்த 2 அட்டென்ஷனையும் முதல்வருடைய அட்டென்ஷனும் மக்களுடைய அட்டென்ஷனும் சீக் பண்ணுறதுக்காகவே ஒவ்வொரு பீஸும் வந்து உட்காந்துக்குது. தாவக்கால எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் நல்லா தெரியுது. பஞ்ச் டயலாக் பேசணும், வீரவசனம் பேசணும், ஏதாச்சும் ஒரு குரங்கு சேட்டை பண்ணணும், அது வைரல் ஆகணும். இந்த பாவம் இந்த சௌமியா அன்புமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க ரொம்ப சீரியஸாக உட்காந்துக்கிட்டு அங்கே பேஜ் பை பேஜ் பிரச்சனையை பேசிட்டு இருப்பாங்க. அதை கண்டுக்கிறதுக்கு நாதி இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை ஸ்கிப்பு அடுத்து எதனா சண்டை கண்டை போடுறாங்களா, அந்த பிக் பாஸ் இலவை பார்க்குற அதே மைண்ட் செட்டில் நான் இப்போ சொல்கிறேன், வேணாம்டா இது எப்படா முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு கேவலமாக இன்னைக்கு சட்டமன்றம் போயிடுச்சு அப்படின்னா நல்லாவே தெரியுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்துன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் விஜய் எந்திரிச்சு பஞ்ச் டயலாக், ஆதாரம் இல்லைன்னுலாம் யாரும் சொல்லாதீங்க, எல்லா ஆதாரமும் பக்காவாக என் டேபிளுக்கு வந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஆதாரமும் தெளிவாக, அதாவது ஓப்பன் பண்ணால் அரெஸ்ட்டு, இறங்கினா அரெஸ்ட்டு, ஜஸ்ட் என்கிட்ட இருக்கு நான் கண்ணை காமிச்சா போதும் அப்படிங்கிற டோனில் தானே முதலமைச்சர் பேசினாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் கேள்வியாக கேட்குறாப்புல, எல்லா ஆதாரமும் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு தெம்பு திராணி துப்பு இருந்தால் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி நடவடிக்கை எடுங்க, உங்களை யாரை தடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பதில் சொல்ல வேண்டியது தானே, நேர்மையான பதிலை சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு உடனே சபாநாயகர் பாவங்க, உண்மையிலேயே இப்படி ஒரு சபாநாயகர் கிடைக்கிறதுக்கு தாவேக்கா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பீஸுங்களை டேமேஜ் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற அந்த மனுஷன் படுற பாடு அவஸ்தை, அந்த சபாநாயகர் உடனே அது அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை வந்து உடனடியாக கைது நடவடிக்கை அந்த பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முதலமைச்சர் அப்படி சொல்லவில்லை. அவருடைய டேபிளில் தற்போது கோப்புகள் வந்துள்ளன, அதை ஆய்வுக்கு உட்படுத்தி பரிசீலனைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுப்பதை பற்றி பரிசீலிப்போம் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். அப்படிலாம் சொல்லியே, எல்லாம் என் டேபிளில் ரெடியாக இருக்குது, ஆதாரம் இருக்குது, என்னை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஏன் இன்னைக்கு அப்படி ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு சரி தைரியம் தான் ஓப்பன் பண்ணுன்னு கேட்ட உடனே ஏன் மழுப்புறீங்க, ஏன் பம்முறீங்க? ஆர்எஸ் பாரதி மேடையிலே கேட்குறப்பில்ல, மேடையிலே ஏன் ஏட்டையா பற்றி நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஏட்டையா பேசும்போது, ஏயா ஏதாச்சும் வன்மமா ஏவா வேலு செந்தில் பாலாஜி இவங்க மேலாம் கோர்த்து விடுறதுக்கு வேலை பார்க்குறீங்களா அப்படின்லாம் கூட நான் நினச்சேன். ஆனால் இவங்க தலைமை சொல்லி தான் பேசியிருக்காப்புல அப்படின்னு அப்படி தெரியுது. உனக்கு துப்பு இருந்தால் உனக்கு தில் இருந்தால் பண்ணுப்பா, நாங்களும் பண்ணுறோம் பார்த்துடலான்ட்டு. இவங்க உத்தமங்க யோக்கியம் கிடையாது, அயோக்கியம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படிலாம் நினைச்ச மாதிரிலாம் அப்படி தூக்கி அப்படி உள்ளே போட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு உள்ளே போட்டுடலாம், ஒரு சிறைவாசம் அல்லது வந்து ஒரு அரெஸ்ட்ன்றது நடத்திடலாம். ஆனால் கன்விக்ஷன் வாங்கி தரதுன்றது சாதாரண ப்ராசஸ் இல்லை. அந்த கான்ஃபிடென்ஸில் தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போது இந்த சினிமா சீன், மாஸ் சீன், அதை ரீக்ரியேட் பண்ணுறது இந்த அளவுலேயே ஓடிட்டு இருக்குது பாருங்க. அவங்க கேட்குறாங்க துப்பு இருந்தால் பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இல்லை ஆய்வுக்கு உட்படுத்துறேன்னு சொல்கிறது அவமானம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுனது உண்மையிலே அருவருப்பாக இருந்துச்சுங்க. இப்போ செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், செந்தில் பாலாஜியை எவ்வளோ விமர்சிச்சிருக்கிறோம், எவ்வளோ கேள்வி கேட்டுக்கிறோம் கடந்த ஆட்சியில் இருந்த வரைக்கும், எவ்வளோ தூரம் நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எவ்வளோ தூரம் அவங்களை டேக் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு 5 வருஷமா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தெரியும். புதுசாக வந்து தாவேக்கா நண்பர்களுக்கு அவங்களுக்குலாம் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் தாவேக்கா கேட்குற மாதிரி திமுகவை கேள்வி கேட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளை ஒரு 5-7 வருஷமா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். திமுகவை மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகலேருந்து நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதிமுக 2019 நாம சேனல் ஆரம்பிக்கும் போது அந்த காலகட்டத்திலிருந்து யார் யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ எல்லாரையுமே நம்ம குற்றவாளி கூண்டில் நிக்க வச்சு ஒரு தவறு நடக்கும்போது சமரசம் இல்லாமல் கேள்வி கேட்டிருக்கோம். அதை தான் இன்னைக்கு தாவேக்காகிட்டையும் கேட்குறோம். சரி, இப்போ மின் கட்டண உயர்வு பற்றி செந்தில் பாலாஜி கேள்வி கேட்குறாரு, பதில சொல்ல வேண்டியது தானே. வேணும்னே ப்ரோவோக் பண்ணுற மாதிரி கரூர் கம்பெனி, சாரி முன்னாள் கரூர் எம்எல்ஏ, சாரி அது கோயம்புத்தூர் எம்எல்ஏ வைப்பாயிட்டு
அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் இந்த ப்ரோவைக்கிங் எதுக்குன்னா லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னல அந்த 2 அட்டென்ஷன், ஒன்று சிஎம் உடைய அட்டென்ஷன், அப்படி இல்லையா அந்த ரீல்ஸ் அட்டென்ஷன். அந்த 30 செகண்ட் நல்லா ஓடனா போதும் அவங்களுக்கு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, சினிமாவில் பேசுகிற மாதிரி பஞ்ச் டயலாக் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் குதிக்கிறாரு. அவரால் அந்த சேர்லேயே உட்கார முடியல. இந்த பஞ்ச் டயலாக்ன்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. ஆனால் தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அப்பப்போ பண்ணுற ட்ரிகரிங்கு, ப்ரொவோக்கிங்கு, வேணுமுனே வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி வேலையை எல்லாத்தையும் ரசிக்கிறாரு. அது இல்லை இப்படி ஒரு ரோல் பிளே பண்ணுறாரு. இப்போ வம்பிழுத்து சீண்டி விட்டது யார் அப்படின்னா நிர்மல்குமார். கரூர் கம்பெனி இல்லை சாரி முன்னாள் கரூர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ எந்திரிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவர் அதை நீக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நம்ம சபாநாயகர் அப்படிதான், எதிர்கட்சியில் யாருன்னா பேசினாங்க நீக்கப்படுகிறதும்பாரு, ஆளுங்கட்சியில் பேசினாங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி பரிசீலிப்போம் அப்படிம்பாரு. அதை நீக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்காரு சபாநாயகர். அப்போ உதயநிதி ஸ்டாலின் கேட்குறப்பல, இப்போ மாண்புமிகு சங்கி அமைச்சரே, சாரி இப்போ மின்சாரத்துறை அமைச்சரே, எரிசக்தி துறை அமைச்சரே அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருல. மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர்கள் பேச இல்லம்மா சொல்றதே எதுக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, வாயில வந்து அதை பேசிட்டு அப்புறம் சாரின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்ற விளையாட்டுலாம் தேவையில்ல. அந்த பாயிண்ட், அவங்க ஏன் மின் கட்டணம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி செந்தில் பாலாஜி கேட்குறாரு. அதுக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. இந்த ரீல்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ற வேலையெல்லாம் நிறுத்துங்கன்ற மீனிங்ல தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாப்புல. ஆனா டக்குன்னு அப்படியே டைவர்ட் பண்ணி ஒரு வேலை பார்த்தாரு பாருங்க நிர்மல்குமார். அப்படின்னா அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துருந்தது யாரு? அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தது யாரு? அதை நானும் பேசுவேன். அப்படி நான் பேசட்டுமா? அது இப்படி பேசுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன என்னமோ இவங்க ரொம்ப அப்படியே ஒழுக்கமா யோக்கியமா பேசிட்டு இருந்த மாதிரியும், இவங்களை வந்து வம்பிழுத்தது திமுக மாதிரியும், அதுக்கு வந்து உடனே இவங்க நாங்களும் பேசிடுவோம் அப்படி. வம்பிழுத்தது நீங்க தானே, எதுக்கு இப்ப பல்ட்டி? அது ஒரு பெரிய ஒரு அப்படியே பாத்ரூம்ல இருந்த அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை உடனே ட்ரெண்டிங் எல்லாரும் எடுத்துக்கிட்டு அதை பரப்பிக்கிட்டு ஓஹோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அதோட அது நின்றுச்சா? காரி துப்பி செவ்வுள்ளே ஒன்று வச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாப்புல. என்ன சொல்லி கேட்குறாருன்னா, எப்படிங்க தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் எவ்வளோ நேரம் பாத்ரூமுக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் பாத்ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தனியாக அமைச்சர் எதனா போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்ட்டு. இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளி விவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதை விட ஒரு கேவலம், இதை விட ஒரு அசிங்கம் இருக்க முடியுமா? ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஷார்ட்ஸ்ல அதெல்லாம் வராது, கட் பண்ணிப்பாங்க. எதுக்கு? அதாவதுங்க இவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் நல்லாவது இன்னொன்னாவது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணோம். அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஆஹா இவன் எப்படி பார்த்தியா அவனை கேவலப்படுத்தினா, அவன் எப்படி பார்த்தியா இவனை கேவலப்படுத்தினா, இவ்வளவுதான். யார் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து பேசுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட வேண்டியதுதான். சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரியான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்குது. திமுக ஆடின ஆட்டத்துக்கு இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட மிச்சமான ஆட்டத்தை ஆடுறதுக்கு தாவேக்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதையும் அவங்க அனுபவிப்பாங்க. நம்மளும் அதை பார்க்க போகிறோம். அதுதான் நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.